Hi students, good evening. Hope everyone are doing good. Today we are going to see about assessment for learning unit 3 tools and techniques for classroom assessments. In classroom assessments we have different types of tools that can be used for the classroom assessments among students and teachers. Now let's see the tools and techniques for classroom instruction. We have 5 different types, which is first one is observational techniques, self-reporting techniques, incidental record, checklist, rating scales, different kinds of tests. In order to access the learning achievement of students and their method of learning, it requires for teacher to collect various relevant information related to them. In order to access the learning achievement, ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அச்சீவ்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட மெத்தட் ஆஃப் லேர்னிங் என்ன அப்படின்ற தெரியறதுக்காக டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வேரியஸ் இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக டீச்சர்ஸ்க்கு இந்த அசஸ்மெண்ட் டூல் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வில் see about first one, which is observational techniques. observational techniquesனால் என்னன்னு பார்க்கலாம். அப்சர்வேஷன்னா என்ன? அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம ஒருத்தரை பார்த்து மற்றவங்கள பார்த்து அப்சர்வ் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஆட்டிடியூட் என்ன, அவங்க பிஹேவியர் என்ன, அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்க ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் அப்சர்வேஷன். அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் keenly watching the external behavior of persons in appropriate situations when they are in controlled state or in uncontrolled state. What they are telling is observation is nothing but the external behavior of the persons in appropriate situation. ஓகே, நம்ம ஒருத்தங்களோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவங்களோட கண்ட்ரோல் லெவலில் இருக்கட்டும் இல்லை அன்கண்ட்ரோல் லெவலாகவே இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்டர்னல் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், a teacher can easily guess that a student is highly excited by observing external symptoms like trembling of the hands, incoherent speech, biting nails, restlessness and similar such behaviors. என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா அப்படின்னா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் வச்சு அவங்களோட ஆக்ஷன்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போ இன் கேஸ் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்லா எக்ஸைட்மெண்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்கிற பேசுவீங்க, சிரிப்பீங்க, கை ஆட்டிகிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி. இல்லைன்னா நெயில் பைட்டிங் ஹேபிட் இருந்தால் நெயில் பைட் பண்ணுவீங்க. இதெல்லாம் மூலிமா வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர்ஸ், ஒரு குட் அப்சர்வேஷன் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் குட் அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வ் தி ஹோல் ஈவெண்ட். அப்சர்வ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அட் அ டைம். என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு அப்சர்வேஷன் எப்படி பண்ணணுன்னா இப்போ ப்ரொசீஜரை சொல்கிறாங்க. எப்படி ஃபஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, எல்லா ஈவெண்ட்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு அவங்ககிட்ட இருக்கிற அத்தனையுமே ஒவ்வொன்றையுமே கீனாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்னா, ஒரு இண்டிவிஜுவலோட பிஹேவியரை ஒரு பிஹேவியரை மட்டும் அட் அ டைமில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் பிஹேவியர் அட் அ டைம். நெக்ஸ்ட், அப்சர்வ் வித்தவுட் தி நாலேஜ் ஆஃப் தி அப்சர்வ் அண்ட் ரெக்கார்ட் தென் அண்ட் தேர். நம்ம அப்சர்வ் பண்ணது அந்த அப்சர்வருக்கே தெரியாமல் நம்ம அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி தென் அண்ட் தேர் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Observer should not mix his opinions and guesses with the observed data. அப்சர்வர் என்ன பண்ணணுன்னா, அவங்க ஒப்பீனியன்ஸை மிக்ஸ் பண்ணி கெஸ் பண்ணி சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அவங்க கெஸ் மூலிமா அவங்க ஆன்சர்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்சர்வேஷன் should be continuously carried out within the time schedule. நம்ம அப்சர்வேஷனுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் ஷெட்யூல்குள்ளே அந்த அப்சர்வேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரைனிங் போயிருப்பீங்க இல்லையா, ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி அப்சர்வேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க.
6th class 7th class அப்படி கொடுத்துருப்பாங்க அப்சர்வேஷன் கிளாஸ். அப்சர்வேஷன் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் போய் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உட்காந்துப்பீங்க, அவங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. இல்லை நம்ம காலேஜ்லேயே இப்போ கண்டக்ட் பண்ணால் கூட நம்மளோட டீச்சர்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, that is what they are saying about. So observation is nothing but watching keenly about the external behavior of a individual students or the group of students. நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பர் பிளானிங். நம்ம வந்து இப்போது ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அதுலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். I guess you know about this because you have written about the case study. கேஸ் ஸ்டடி வந்து சிமிலராக இப்படி தான், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி கேஸ் ஸ்டடி பண்ணுறீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸ்கூல் போயிருக்கும் போது அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் கேஸ் ஸ்டடி பண்ணி அப்போது அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் பற்றி நீங்கள் எடுக்கிறீங்களே, சேம் லைக் தட் ப்ராப்பர் பிளானிங்னா எந்த ஸ்டூடெண்ட் எடுக்கலாம், யாரை நம்ம அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். எக்ஸிக்யூட் தி அப்சர்வேஷன் அண்ட் ரெக்கார்டிங் தி டேட்டா. பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியர் எப்படி, அவன் ஸ்கில் எப்படி, அவன் எதில் வந்து ஸ்கில் அதிகமாக இருக்குது, அவன் எதில் லேக் ஆகிறான், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அப்பப்போ அந்த டேட்டாஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஸ்டடியிங் அண்ட் இன்டர்ப்ரெட்டிங் தி ரெக்கார்டட் டேட்டா. ஃபைனலாக என்ன பண்ணணும், நம்ம ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சர்வேஷன். Types of observation, let's see about types of participant observation, non-participant observation, uncontrolled observation and controlled observation. So 4 types of observations irukku. Participant observation na the observer will find a place in the group where the observed is a member. Observer வந்து ஒரு பிளேஸ் கண்டுபிடிப்பாங்க, வேர் குரூப்பாக அப்சர்வர் நம்ம பண்ண அப்சர்வர் வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்போது அந்த பிளேஸில் கண்டுபிடிச்சி அந்த அப்சர்வரை மட்டும் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி எடுக்கிறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தி அப்சர்வ்ட் பர்சன் பிஹேவியர் இன் தி குரூப் கேன் பி நோட்டட் பை ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட்ஸ், சோஷியல் அபிலிட்டி, லீடர்ஷிப் அண்ட் சிமிலர் அதர் பர்சனல் ட்ரேட்ஸ். இப்போது குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி பண்ணுறாங்க, அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட லீடர்ஷிப் எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்சர்வ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றலாம் பார்க்குறது தான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். ஸோ அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் அவனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அவனோட லீடர்ஷிப் எப்படி இருக்குது, அவனோட பர்சனாலிட்டி டைப்ஸ் எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி தரான், அதெல்லாம் தான் வந்து பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். நான் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்சர்வேஷன். லெட்ஸ் see in the next class students.